வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம சிக்கன் பக்கோடான்னு சொல்லியாச்சு. சிக்கன் பக்கோடாக்கு தேவையான பொருட்களை அப்படியே சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சிக்கன், கடலை மாவு, வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, தயிர், கார்ன்ஃப்ளோர், எலுமிச்சை, கரம் மசாலா, தனியாத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. சிக்கன் பக்கோடாவா இருந்தாலும் கடலை மாவு தான் யூஸ் பண்றோமா? பக்கோடானாலே கடலை மாவு தான். லைட்டா தான். ஓ ஃபைன், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி சிக்கன்னா நம்ம போன்லெஸ்ஸா தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா பக்கோடா அப்படிங்கறதுனால இல்லையா? இல்ல இதுவும் போட்டுக்கலாம். ஓ, போனோடையும் போட்டுக்கலாமா? சூப்பர். ஓகே, ஸோ இப்போ சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அதே பவுல்ல தான் நம்ம வந்து மேரினேட் பண்ண போறோம் ஒரு 1/2 hour அப்படின்னீங்க. ஸோ என்னென்ன போட்டு மேரினேட் பண்ண போறோம் அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். ஸ்பூன் கொடுங்க. ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ தேவையோ இஞ்சி பூண்டு போட்டாச்சு. கொஞ்சமா சால்ட். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இல்ல ஃபர்ஸ்ட் அப்புறம் போட்டுக்கலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு தான். இது இந்த மசாலா போட்டுடலாம். இது என்னது? இது கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டுடலாம். அதான் மெயின். 1/2 டீஸ்பூன் போடலாம். ஓகே, இது நல்லா 1/2 hour ஊறணும். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா மேம்? இல்லை வதக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை இது 1/2 hour ஊறின அப்புறம் தான் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுட்டு எண்ணெய் காய வச்சு போட்டு எடுக்கணும். ஓகே மேம், பொரிச்சு எடுக்கிறது வந்து நம்ம வெறும் கரம் மசாலா மட்டும் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். மற்ற என்னெல்லாம் விஷயங்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம் இதில்? கடலை மாவு, வெங்காயம், கார்ன்ஃப்ளவர் மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சில்லி பவுடர்லாம் என்ன போடல, அதெல்லாம் போட்டுட்டு ஓகே ஃபைன் தாராளமா போட்டு எல்லாம் காய வச்சு போட்டுற வேண்டியது. கிரேட். கடாய் வைக்கட்டுமா இல்ல பேனா? கடாய் வைங்க. கடாய் வைக்கவா? ஃபைன், கடாய் ஹீட் ஆகட்டும் மேம். அங்க அப்படியே நம்ம அதுல என்னென்ன ஆட் பண்ண போறோம்ங்கறத பாத்துடலாம். ஸ்பூன் அங்க இருக்கு, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. போடவா? தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க என்னென்ன தேவையோ. இது கொஞ்சம் கலருக்காக இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது கடலை மாவு போடுறேன் 1 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம சால்ட் போட்டோம், வேணாம். ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு, சில்லி பவுடர் இப்பதான் போட போறோம். ஏற்கனவே போடல நம்ம, அதனால சில்லி பவுடர் காரத்துக்கு இதுதான், அதனால தாராளமா போட்டுக்கலாம். கரம் மசாலா. கரம் மசாலா ஆல்ரெடி போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ண நல்லா இருக்கும் இதுக்கு. ஓகே, இது வந்து தனியாத்தூள், ஜீரகத்தூள், ஓகே, ரெண்டும் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். கூட 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு இதுல போட்டுட்டு எல்லாத்தையும் ஒண்ணா பசைய வேண்டியதுதான். வெங்காயத்தை போட்டுடலாமா? ஃபைன், ஓகே. ஸோ வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இதை நம்ம ஆட் பண்ண போறோமா? ஆமா. ஓகே, வெங்காயத்தை வெறும் வெங்காயம் மட்டும் வதக்க போறோமா? ஆமா. எண்ணெய்லாம் தக்காளி வேணாம் இதுக்கு. இல்ல, எண்ணெயே போடலையே. அதோ போடுறேன். ஓ, அது ஒண்ணு சிம்ல வச்சிருங்க. ஓகே, சிம்ல வச்சிருங்க. ஆஹா, இதுக்கு தக்காளி கிடையாது. வதக்கின வெங்காயத்தை அப்படியே அதில் ஆட் பண்ண போறோமா? ஓஹோ,
ஸோ எப்போவுமே வந்து நம்ம ரோட் சைடில் நிறைய இந்த பக்கோடாவை பார்க்கலாம். ஏன்னா சிக்கன் பக்கோடா அப்படிங்கிறது அங்கே ஃபேமஸாக கூட இருக்கும். அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு இல்லை போகிற வழியில் அவங்க வறுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு டெம்ப்ட் ஆகும் அந்த வாசனையை பார்த்த உடனே. பட் என்ன அப்படின்னா வந்து நம்ம கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலருக்காக அப்படின்னு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பக்கோடா என்ன கலரில் நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணால் கிடைக்குமோ அப்படி தான் பண்ணுவோம். ஸோ வெளில சாப்பிடும்போது கொஞ்சம் அவங்க அதை அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கலர்லாம் போடுவாங்களா. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பண்ணல. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கலர் அப்படிங்கறத நம்ம ஒரு விஷயமா கூட ஃப்ளேவர் எல்லாம் போடலாம். புதினா எல்லாம் அரைச்சி போடலாம். நிறைய பண்ணணும்னா புதினா எல்லாம் அரைச்சி போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஃபைன். இதெல்லாம் சூடாக தான் சாப்பிடணும். ஆறுனா அப்படி இருக்கும்னு தெரியாது. எனக்கு ஒரு அந்த பவுல் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே. அடுத்து எதுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு. இந்தாங்க பவுல் இருக்கு. இது மட்டும் தான் எடுத்து வைக்க போறோம் இல்லையா? ஓகே ஃபைன். இது வதங்கணும்னே அடுப்பை சிம்ல வச்சுட்டு தொடச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஃபைன். அதுலயே கண்டினியூ பண்ணா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பேன் வேணும்னாலும் இருக்கு. இல்லை இதே இருக்கட்டும். ஓகே. வதங்கினது போதும். நம்ம எண்ணெய் ஊற்றிடுவா. ஊற்றிலாம் மேம். அப்படியே இதை அந்த டஸ்ட்பின்ல போட்டுடலாம். எஸ். ஓகே. ஸோ தேவையான ஆயில் எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும். பத்தாது இது. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு அதுவும் மிக்ஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா பக்கோடா இஸ் ரெடி. ஸோ பக்கோடாக்கு நமக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா வெஜிடேரியன் பக்கோடாக்கு தான் நம்ம சட்னி அப்படிலாம் கேட்போம். அண்ட் இதுவே ஒரு சைட் டிஷ் தான் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் வாங்கி அதை சூடு ஆறதுக்குள்ளே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வெயிட்டிங். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க போடலாமா? ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பக்கோடாவை பண்ணி எடுக்க போறோம். எடுத்துக்கலாம். இது தேவையானதெல்லாம் போட்டாச்சு. ஓகே. எல்லாம் போடுற ரெடியா இருக்கு. போட்டுறேன். ஓகே. அந்த கரண்டியே போதுமா இல்ல உங்களுக்கு? இல்ல இதே பரவாயில்லை. ஓகேவா? ஃபைன். நான் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமா போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதை வந்து ஹைஃபையா டால்ஃபை சவுண்ட்ல மாத்தணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலையை போட்டா இப்ப நடக்கும் பாருங்க. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. நீங்க ஒண்ணா வரும் இப்ப சவுண்ட் வரும். சவுண்ட் இன்னும் வரல. அதோட சேர்ந்து இதுல தனியா போட்டாதான் புரியும். அப்படியே இதோட சேர்ந்து அமைதியா. ஓஹோ. ஃபைன். எனிவே நமக்கு வந்து பக்கோடாக்கு மிக முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா கருவேப்பிலை தான். அந்த கருவேப்பிலையோட பக்கோடா சாப்பிட்றது தான் நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயத்தோட சாப்பிடுவாங்க. அது சில பேருக்கு அது பிடிக்கும். அது பேர் சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன் மேம். நம்ம அப்படியே எடுத்து வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். கூட்டுமா? வேணாம் இல்ல? வேணாம். எடுத்துருங்க. அப்ப ஃபைன். நம்ம வந்து ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி அதை வந்து ரிங்கா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு கார்னிஷ் பார்ட்டுக்குன்னு. அதே நீங்க என்ன ஃபிளேவரா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தக்காளி விழுது, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் விழுது, கரம் மசாலா, சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் போட்டு நல்லா அதை கிரேவி மாரி வச்சு இதை தூக்கி அதுல போட்டு பரட்டி கொடுத்தீங்கன்னா மஞ்சூரியன் மாதிரி வந்துடும். ஓகே ஃபைன். கொண்டைக்கடலை இருக்குல்ல, கொண்டைக்கடலை அது நம்மளுக்கு இதுதானே, அது நல்ல சத்து. அதனால அதையும் நம்ம ஊற வச்சு அரைச்சி இதோட கலந்துக்கலாம். நல்லா இருக்கும். பசங்க சில பேர் கொண்டைக்கடலை சாப்பிடவே மாட்டாங்க. அது நம்ம இதுல கொடுத்துட்டோம்னா புரோட்டீன். அதனால பசங்க சாப்பிடுவாங்க. சூப்பர் சூப்பர்.
ஸோ கொண்டக்கடலையும் நீங்க ட்ரை பண்ணலாம், ஏன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஆமா. ஸோ இப்போ மெயின் என்னன்னு தெரியுமா, இது நல்லா கழுவணும். இது செஞ்சாலும் கழுவிட்டு நல்லா லெமன் புழிஞ்சி நல்லா தயிர் போட்டு நல்லா 1/2 hour ஊறணும். அப்பதான் அது நல்லா முறுமுறுன்னு வரும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரெடி ஆயிருச்சு, எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு கார்னிஷ் பண்ற பார்ட் மட்டும் தான். சூப்பரான சுவையான சிக்கன் பக்கோடா ரெடியா இருக்கு. சாப்பிட வேண்டியதுதான். நம்ம கார்ன் இருக்குல்ல, கார்ன் அது கூட இதோட சேர்த்துக்கலாம். இன்னும் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும். ஓகே, நீங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை. ஸோ அவ்வளோதான். அண்ட் மேம் ஆல்ரெடி வந்து தக்காளியும் அண்ட் வெங்காயத்தை வச்சிருக்காங்க. அதை கார்னிஷ்க்கு நம்ம அதை எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு ரெசிபி கிடைச்சாச்சு. எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னா, எலுமிச்சம்பழம், தயிர், தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா, லைட்டாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் அதில் போட்டோம். ஸோ மேரினேட் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு வெங்காயத்தை எடுக்கிறோம், வெங்காயத்தை வறுத்து வைக்கிறோம். ஸோ வெங்காயத்தை வறுத்து வச்சதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஊறினதுக்கப்புறம் அதில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் அண்ட் கடலை மாவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் தூளை போட்டு உப்பையுமே சரி பார்த்துட்டு, ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள், மறுபடியும் கொஞ்சம் கரம் மசாலா, நம்ம இப்ப வறுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா திக்கா நம்ம பக்கோடா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எண்ணெயை காய வைக்கிறோம். எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறோம். அண்ட் எண்ணெயில பொரிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையை நீங்க அதுல போட்டு அது கூடவே சேர்த்து பொரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் சிக்கன் பக்கோடா. ஓகே, ஸோ நம்ம தக்காளி வெங்காயத்தையும் வச்சு கார்னிஷும் பண்ணிட்டோம். இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் ரீகேப்பையும் சொல்லிட்டேன், இப்படி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேஸ்டிங் தான். சுட சுட இருக்கு. சாப்பிட்டு லைட்டாக ஆமாம் ஒரு பீஸை எடுத்து ஃபுல்லாகவே சாப்பிட்டு தான் பாருங்க. ஆமாம்மா, இது வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. இது போட்டு பார்க்கல. குத்து மதிப்பாக போட்டேன். ஆல்ஃபைனாக தான் இருக்கு. நல்லா இருக்கா? உப்பெல்லாம் சரியா இருக்கா? நல்லா சாப்பிடுங்க. எல்லாமே மிக சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் சூடாக சாப்பிடும்போது வந்து இதில் என்ன கூட குறைச்சலா இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் மற்றபடி சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துருக்கலாம். பட் ஓகே,